முடிவு ராகுல் எடுத்துட்டா காந்தி 2009 விஜயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு இன்னைக்கு நேத்திக்கு பேசல. ராகுல் காந்தியும் விஜயும் தொடர்ந்து நண்பர்கள். பல கோணத்துல அவங்க நண்பர்கள். அவங்க ஒரு கிறிஸ்டியன் டச் இருக்கு. சோனியா காந்தி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், இவரும் இப்படித்தான். இவர் வந்து விஜய், ஜோசப் விஜய் தானே. அப்புறம் இவருக்கு இருக்க செல்வாக்கை கேள்விப்பட்டு விஜய டெல்லிக்கு வர சொன்னார் ராகுல் காந்தி. அதை ஒட்டின காலகட்டத்தில் 2 முறை ராகுல் காந்தியை விஜய் சந்தித்து இருக்கிறார். அப்புறம் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையில இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் எப்போதுமே உண்டு. ஸோ விஜயை என்கேஜ் பண்ணா என்ன அப்படிங்கிற தாட் காங்கிரஸுக்கு இருக்கிறது. இல்லை, ராகுல் காந்தியை காட்டிலும் அதில் ரொம்ப அழுத்தமாக இருப்பவர் பிரியங்கா காந்தி என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க யோசிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, ஒரே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு நமக்கு தெரியாது. காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டு ஒரு 5% இருக்கும். ரெண்டும் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் 4-5 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. ஆனால் விஜய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கேரளத்தில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கேரளத்தில் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கு இணையான பாப்புலாரிட்டி விஜய்க்கு உண்டு. கேரளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்களும் விஜயனுடைய தமிழ் படம் ஹவுஸ்ஃபுல்லாக போகும். நீங்கள் சாதாரண நானே பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த கேரளத்தில் ஒரு சில மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போவேன். அப்போ அவங்க சங்கீத்துன்னு சொல்லிட்டு சினிமா பாடல் போடுவாங்க, அதுக்கு ஆடுவாங்க. அந்த மாதிரி அதில் நிறைய விஜயுடைய தமிழ் பாடல் தான் ஒலிக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன், விஜய்க்கு இவ்வளவு ரீச் இருக்கா அப்படின்ட்டு.